இந்தியன் ரிப்போர்ட்டர் நியூஸ் சேனலை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த நாட்களில் எல்பிஜி பற்றி மிகவும் பேசப்படுகிறது. சிலர் பயத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் அரசியல் நோக்கத்தை முன்னெடுக்க விரும்புகிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களின் அரசியல் பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இதனால் அவர்கள் தங்களை மக்களிடம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இதனால் நாட்டிற்கே பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. நண்பர்களே, இன்று போரால் உருவான உலகளாவிய நெருக்கடி எந்த நாட்டையும் விடாமல் தாக்கியுள்ளது. குறைந்த அளவில் அனைவரும் இந்த நெருக்கடியின் பாதிப்பை அனுபவிக்கிறார்கள். இந்தியாவும் இதனை சமாளிக்க எந்த முயற்சியையும் தவறவிடவில்லை. பல்வேறு நிலைகளில் நாம் முயற்சி செய்து வருகிறோம். கடந்த சில நாட்களில் உலகின் பல நாடுகளின் தலைவர்களோடு இதை பற்றி நான் பேசினேன். விநியோக சங்கிலியில் உள்ள தடைகளை கடக்கவும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். நண்பர்களே, மேலும் இந்தியாவின் வேகமான வளர்ச்சிக்கான பல்வேறு ஆற்றல் வளங்களை அதிகரிப்பது எப்போதும் அவசியமாகவே இருந்தது. இதனை வலுப்படுத்துவதற்காக நாம் 2 நிலைகளில் பணியாற்றியுள்ளோம். முதலாவதாக, நாட்டில் ஆற்றல் வளங்களை அதிகரிக்க தேவையான உட்கட்டமைப்பை உருவாக்கியுள்ளோம். இரண்டாவது, ஆற்றலுக்காக வெளிநாடுகளின் மீது மட்டுமே சார்ந்திருக்க வேண்டாம் என்பதற்காக ஆற்றல் துறையில் சுய நிறைவை வலுப்படுத்தியுள்ளோம்.